வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரோல் வச்சு டியூப் கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக போகிற டியூப் கூடையை விட இது நம்ம பூசணிக்காய் ஷேப்பில் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா ஸ்பேசஸாகவும் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒயர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த பேக் வந்து பிரிக்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து நம்ம ஒயர் எடுக்கிறப்ப சிக்க மாட்டாமல் இருக்கும். 5 அடியில் 17 ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே அளவு வச்சு 17 ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயரை வச்சு ரெண்டாக நம்ம மடித்து இந்த 17 ஒயர் இருக்குதுங்களா, தனி ஒயரு, அதை கட் பண்ணி ரெண்டாக மடித்து நம்ம சுற்று ஒயரை விட ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக எடுத்து நம்ம வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டால் ஒரே சமமாக வரணும். இப்போ இந்த 2 ஒயரும் ஒரே மாதிரி நம்ம தனியாக மடித்து வச்சு இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து ஒரே சமமாக வரணும். கொஞ்சம் பாருங்கள், ஒன்று முன்னாடி இல்லை ஒன்று பின்னாடி அந்த மாதிரி இருக்குது, அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணாதான், இல்லைன்னா நம்ம கூடை போட்டு அப்படி அப்படியே போட்டோமா கூடை போடுறப்போ ஒரு ஒயர் நீட்டாகும், ஒரு ஒயர் குட்டையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்பே நம்ம சரி பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பூ போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா நம்ம கண்டினியூ அப்படியே போடுறப்ப வேறு ரெண்டாக மடித்து அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே இழுத்து அந்த 17 பூவும் அப்படியே போட்டுட்டு வரலாம். நல்லா போடுறப்ப இந்த மாதிரி இழுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரே ஈவனாக போட்டு வந்தால் தான் அந்த கூடை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும். இந்த 17 ஒயரையும் மடித்து இதே மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஒயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் ஒரு நாட் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து புதுசாக இதை கற்றுக்கிறவங்க நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சுன்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பாருங்கள், இந்த பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றது நமக்கு தெரியும். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான். இப்போ நம்ம ரொட்டீனாக போட்டுட்டு வரவங்களுக்கு நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றது ஓரளவுக்கு தெரியும். இப்போ அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதே ஒயரு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஒயர் அளவு எடுத்து மறுபடியும் அப்படியே அடுத்த லைன் போட்டுட்டு வரலாம். இப்போ வந்து 7 லைன் போட போகிறோம். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 அப்படியும் போட்டுக்கலாம். இல்லைனா மாற்றி மாற்றியும் நம்ம போட்டுக்கலாம். மொத்தமாக இது வந்து அடிபாகம் வந்து 7 தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். தொடர்ந்து 3 லைனும் அதே மாற்றி ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் 3 ரைட் சைடு 3 அப்படி போட்டால் 7 லைன் வந்துடும். நம்ம ஒயரில் எந்த நாட்டு வந்துச்சு நம்ம கூட போட்டாலும் சரி, அந்த இழுக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்பையும் அதே மாதிரி நல்லா இழுத்து நம்ம டைட்டாக போடணும். ரொம்ப டைட்டாக போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. இதே மாதிரி 7 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து சுற்று ஒயர் வச்சு நம்ம வந்து இது ஏணிப்படி முடித்து வச்சு தான் நம்ம வந்து இந்த கூடையை நம்ம போட போகிறோம். ஏன்னா இந்த டியூப் வச்சு போடுறப்ப ஒரே லைன் வந்து ஈவனாக இருக்கணும். அதனால் வந்து ஏணிப்படி முடித்து வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 பூ விட்டுட்டு 3ஆவது பூவில் நம்ம வந்து இந்த சுற்று ஒயர் வந்து சொருகிக்கலாம். ஏன்னா 3 லைனு வந்து இந்த பாக்ஸ் நாட்டும், அடுத்தது டியூபு, அடுத்தது 3 பாக்ஸ் நாட்டு அப்படி மாற்றி மாற்றி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்று ஒயர் சுற்றி 3 லைன் வந்து கண்டினியூவாக போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்த பிறகு நம்ம இந்த ஏணிப்படி முடித்து வச்சு அதிலே வந்து நம்ம போட்டு முடித்தோமா ஒரே இதாக வந்து எல்லாமே ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். எல்லாம் போட்டு முடித்த பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த கார்னரில் போடுறப்பெல்லாம் இழுத்து நல்லா போடணும். 2 பக்கம் சேர்ந்து வர மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நான் ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். அந்த நாட் வந்து இப்போ கழட்டிக்கலாம். இது ஒரு ரோல் நம்ம போடுறதுனால ஒரு 2 நாளில் ஒரே இதை போட்டால் நம்ம கண்டினியூவாக இதுவே நம்ம வேலையாக இருந்தால் ஒரே நாளில் போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் அப்படி இப்படி சோம்பேறித்தனம் பட்டால் கூட 2 நாளில் போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் கூட வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி இந்த லூப்பை வந்து மேலே இழுத்துக்கலாம். இழுத்து அப்படியே டைட் பண்ணி அதை பெருவிரலால் பிடிச்சிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை 2ஆக மடித்து அந்த ஒயர் பாருங்கள், அந்த மேலே இருக்கிற ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் மேலே தான் இருக்கணும். சுற்று ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். இப்போ போட்டு அப்படியே இழுத்துக்கலாம். இந்த ஒயர் வந்து கீழே நல்லா கவனிச்சா தெரியும். அது ரெண்டும் ஒரே அளவு மெர்ஜாகி வரணும். இப்போ அப்படியே கீழே இழுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 பாருங்கள் ஒன்றா சேர்ந்துச்சு. நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் எந்த இடத்துல முடிச்சுன்றதே தெரியல. இதை அப்படியே எடுத்து இப்போ தொடர்ந்து அடுத்து 2வது லைன் போட்டுக்கலாம். இது வந்து 3 லைன், கீழே 3 லைன், மேலே 4 லைன் போடணும். லாஸ்ட்டில் முடிக்கிறப்ப பார்க்கலாம். இது இப்போ 3 லைன் முடிஞ்சிச்சு. இப்போ 3 லைன் முடிஞ்சதுனால இந்த சுற்று ஒயர் வந்து அப்படியே சொருகி விட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து டியூப் வந்து நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே நம்ம சொருகினாலும் அப்படியே கண்டினியூவும் போட்டுக்கலாம். 3 லைன் போட்டு நான் முடிச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த சுற்று ஒயர் வந்து அப்படியே சொருகி விட்டுக்கலாம். சொருகிறத வந்து நல்லா ஒரு 3-4 பூ வந்து நல்லா சொருகி விடணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த சுற்று ஒயரில் வந்து இது வந்து 9 லைன் போட போகிறோம். 9 லைனுக்கு ஒரு லைனுக்கு வந்து 16 டியூப் வந்து நம்ம விருப்பம். நம்ம என்ன கலரு நம்ம போடுற ஒயருக்கு நமக்கு என்ன மேட்ச் ஆகும்னு நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த க்ரீனுக்கு வந்து ஸ்கை ப்ளூ டியூப் தான் வாங்கியிருக்கேன் நான். அந்த டியூப் வந்து நம்ம போடுறப்ப ஃபஸ்ட்டு 3 லைனாக 3 பூ ஃபஸ்ட்டு போட்டுடணும். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒயர் சொருகி நம்ம போட்டோமோ அதுலேருந்து 3 பூ போட்டுட்டு அப்புறமா ஒரு டியூப் வச்சு மறுபடியும் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான். இப்போ இந்த 3 பூ போட்டு இல்லைங்களா, இப்போ நான் டியூப்பை வந்து அதுலேயே ஒயர்லேயே வந்து நான் சொருகி வச்சுருக்கேன். இது சொருகிறது ரொம்ப ஈஸி தான், நான் காட்டல. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனுக்கு இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஒரு 2 லைன் வந்து கொஞ்சம் குறுகின மாதிரி வரும்.
ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. பெருசாக கட் பண்ணோமா கூடையினுடைய ஷேப் வந்து மாறி வரும். நம்ம நல்லா அந்த பூசணிக்காய் ஷேப்பே வரணுன்னா கீழே ஒரு 2 லைனுக்கு சின்னதாகவும், அதே மேலே முடிக்கிறப்ப 2 லைனுக்கு சின்னதாக வரும். நடுவில் கொஞ்சம் பெருசாக, அதை விட சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த கூடையை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். இப்போ 3 பூவுக்கு ஒரு டியூபு. இப்போ ஒரு லைனுக்கு 16 டியூப் வந்து தேவைப்படும். நம்ம வந்து எல்லாமே 9 லைனுக்கு அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கூட நம்ம எல்லா டியூபையும் கட் பண்ணி அதே ஒயரில் சொருக்கி கூட நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரலாம். இப்போ இந்த டியூப்பு போடுறப்பையும் ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 3 பூ போட்டோம். அடுத்தது மறுபடியும் ஒரு டியூப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முடிச்ச இடத்துல இதே 3 பூ இருக்குது. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இதே டியூப்பை வச்சு நம்ம வந்து நாட்டு வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். அப்படியே பாருங்கள், முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த டியூப்பை வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு அவ்வளோதான், போட்டதே தெரியல, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லைன் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து போட்டுட்டு வந்து இதே மாதிரி 9 லைன் போடலாம். இப்போ 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி இப்போ 9 லைன் போட்டோம். 9வது லைன் வந்து முடிக்க போகிறோம். கொஞ்சம் அங்கங்கே ரிங்கிள்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டு முடிச்சு வேணால் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே வந்து கீழே வந்து நம்ம 3 லைன் போட்டு அடுத்தது வந்து நம்ம டியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி டியூப்பை முடிச்சுட்டு 4 லைன் போடணும். ஏன்னா 3 லைன் வந்து நம்ம ஏற்கனவே கீழே போட்ட மாதிரி மேலேயும் 3 லைன் வேணும். ஒரு லைன் வந்து நம்ம மடித்து சொருவதப்போ உள்ளே போயிடும். அப்போ தான் வந்து அது நீட்டாக இருக்கும், பேக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எப்பவுமே ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப பாருங்கள், ஒயர் வந்து இப்படி உள்பக்கமாக லெஃப்ட் சைடு மேலே இருக்கணும். இதை லூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டு வந்து லூஸ் பண்ணிக்கணும். அப்படியே மேலே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சந்தில் அந்த ஒயரை உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதை உள்ளே விட்டு அவ்வளோதான், கீழே லூஸ் பண்ணி அப்படியே கீழே இழுத்துக்க வேண்டியது தான். நல்லா 1 2 வந்து ஒரே இடத்துல வந்து நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு மேலே 4 லைனுக்கு அப்படியே நம்ம வந்து முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஏணிப்பட்டி முடிச்சிட்டுனா அப்படியே ஏணி மாதிரி டக்குன்னு மேலே அப்படியே ஒரே ஈவனாகவும் கொண்டு போகலாம், சைட்லேயும் கொண்டுட்டு போகலாம். அதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. நமக்கு தேவை 2 முடிச்சு ஒன்றா சேரணும், அவ்வளோதான். எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஒரே ஈவனாக அந்த நம்ம போடுற பாக்ஸ் நாட்டுடைய கேப் இருக்கணும். அதே மாதிரி 2ம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், அவ்வளோதான்.
கீழே எப்படி 3 லைன் போட்டோமோ, ஆனால் கீழே போட்ட மாதிரி 3 லைன் ப்ளஸ் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா 4 லைன் போடணும். சொருகிறப்போ ஒரு லைன் வந்து உள்ளே மடிஞ்சு போயிடும். அப்போ தான் அந்த 3 லைன் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம முடிச்சு வந்து பாருங்கள், நல்லா டைட்டாக போட்டதுனால கூட பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டிப்பாக அழகாக வந்திருக்கு. அது மாதிரி நம்ம நாட் போடுறப்ப வந்து ஒயரு வந்து நல்லா இழுத்து 2 பக்கமும் நல்லா இழுத்து பட்டால் ஒரே மாதிரி பாருங்கள், எங்கேயுமே ஒன்று பெருசாக சின்னதாக அந்த மாதிரி வரவே இல்லை. நம்ம போடுற விதத்தில் தான் இருக்குது. ஒயர் கூடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லூஸாக போட்டாலும் தொலைன்னு நல்லாவே இருக்காது. இப்போ சுற்று ஒயரு 4 லைன் போட்டோம், கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஒரே ரோல் வச்சு இந்த டியூப் வச்சு நம்ம போட்டதுனால நல்லா வந்து இடம் வந்து தாராளமாக இருக்குது. இதில் நம்ம லஞ்சு பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது கடைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரோலில் ரொம்ப அழகான நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த கூட. கிராஸாக போகக்கூடாது, அப்படியே நேராக சொருகணும். ஏன்னா வந்து கிராஸாக போகிறப்ப அந்த சொருகின உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வெளியில் தெரியும், அந்த சந்தில் வந்து தெரியும். அதனால் அப்படியே நேராக சொருகிக்கலாம். ஒன்று கீழே போனாலும் சரி, இல்லை சைடில் போனாலும் சரி, நேராக சொருகிக்கணும். இப்போ சொருகிட்டோம். இப்போ பாருங்கள், மேலே 4 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு லைன் வந்து உள்ளே போகிற மாதிரி 3வது பூவில் சொருகணும். மூணாவது பூவில் சொருகணுமா, இழுத்து சொருகிறப்ப அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே அந்த மாதிரி சொருகக்கூடாது. எல்லா ஒயரும் வந்து 3வது பூவில் ஃபஸ்ட்டு சொருகி விட்டுடலாம். அப்போ நம்ம அடுத்தது வந்து சொருகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 பூ 6 பூவில் நம்ம இந்த மாதிரி சொருகணும். இப்படி சொருகினா தான் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொருகிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் எல்லாத்தையும் முடித்த பிறகு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொருகிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா வந்து இழுத்து நம்ம ஒரே லைனில் ஒரே பூவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து உடனே 5 பூ 6 பூ நம்ம சொருகிட்டோம்னா மற்றது அடுத்தது வந்து நம்ம எடுக்கிறப்ப அது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பூ மட்டும் சுற்றி சொருகி விட்டுட்டு அப்புறமா நம்ம சொருகிறதுல எல்லாத்துலேயும் லைனாக சொருகி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி சொருகி கட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கைப்பிடி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.